தன்னுலகம் நான் காணும் முன்னே என்னுலகம் எது என்பதனை நான் காண வேண்டும். எனக்கான அதிசயம் எது என்பதனை நான் உணரும் முன்னே எனக்குள்ளே பல அதிசய பூக்கள் மலர்ந்திட வேண்டும். அப்பேற்பட்ட மலர்தனை நான் சுவைக்க வேண்டும். சுவைத்த வாசம்தனினை பிறர்க்கு நான் சமர்ப்பணம் செய்திட வேண்டும். அப்பேற்பட்ட மலர்தனை நான் மலரச் செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணியவாறு ஒருவனுக்குள் பல திவ்ய தேசங்களுக்கு புறப்பட்டானாம். அவனுள்ளே 1000 விளக்கங்கள் தேடி காண்பித்த பொழுதும் தனக்குள்ளான விளக்கம் தன்னுள்ளிருந்தே நிலையாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்தரின் வாய்மொழியினை கேட்க ஆரம்பித்தானாம். அவனும் கேட்க ஆரம்பித்த மறுகணமே அவனுள் நிலைத்திருந்த அனைத்து மறைப்பொருள்களும் அவனுள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பித்தவனாம். அர்ச்சனைகள் பல செய்த பின்னும் அதிசய பூக்கள் ஒவ்வொன்றாய் அவனுள்ளிருந்தே மலர ஆரம்பித்ததாம். அதிசய பூக்களை அவன் சுவாசம் எது என்பதனை உணரும் உள்ளே அவனுள்ளிருந்து 3 பிரளயங்கள் வெளிப்பட்டனாம். 3 பிரளயத்தினை அவன் காண அவனுள் 1000 விளக்கங்கள் வெளிப்படும் முன்பே அவனுள்ளிருந்து 6 கண்கள் அவனை உற்று நோக்கியனவாம். அவனுக்குள் இத்தனை அதிசயங்களை நிகழ்த்தியது நானல்ல, என்னுள்ளிருந்து என்னுள் புலம்பெயர்த்து காண்பித்த புண்ணிய தேசனுக்கே சேரும். அவனின்றி இங்கு ஒரு அணுவும் அசையாது. அவனின்றி இங்கு நான் நிறைபொருளாய் நிறை செய்யவும் முடியாது. நித்திரமும் நின் நிறைவில் எதனை நீ நிறைவு செய்ய வந்தாயோ அத்திசையில் அவனுள் நின்றே அவனுலகம் நீ முதலில் கண்டுவிட்டால் போதும். உன் உலகம் எது என்பதனை அவனே உனக்குள்ளிருந்து விலக்கி காண்பித்துட்டுவான். மாயப்பொருளொன்று உன்னுள் மலை போல் மறைந்து கிடக்கின்றது. அம்மாயப்பொருளை நீ விலக்கி காண்பித்து விட்டால் போதும். உனக்கான மாயம் எது, மாயப்பொருளின் அர்த்தம் எது என்பதனை நீயே உனக்குள் புலம்பெயர்த்து கண்டுவிடுவாய். ஒவ்வொருவருக்குள்ளும் தன் உலகம் எது என்பதனை காண வேண்டுமெனில் உங்களுக்கான உலகம் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கின்றது. அதனை நீங்கள் முதலில் தோண்டி எடுத்துவிட்டால் போதும். தூண்டுகோலாய் ஒருவன் உன்னுள் நின்று தூண்டும் வேலையினை ஒவ்வொரு நாளும் புலம்பெயர்த்து காண்பித்திடுவான். உனக்கான தூண்டுதலை நீ உணர ஆரம்பித்துவிட்டால் போதும். உனக்கான தூண்டுதல் எனும் பொருளை அவன் நிலையாய் உன்னுள்ளே நிலைநிறுத்தி காண்பித்துவிடுவானாம்.